எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு வருகிறாரோ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முதல் அற்புதம் என்ன தெரியுமா? ஐயோ, நம்மளுடைய வாழ்க்கையில் இருள் மறைகிறதை பார்க்க முடியும். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி, நன்மைகள் எதிர்பார்த்து. காலை நேரத்தில் நீங்க தான் ஆராதிக்கணும். ஏழையாம் என்னை சபையார் எல்லாரும் சேர்ந்து ஓ துதி உமக்கே, துதி உமக்கே, ஓ பியூட்டிஃபுல் கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, ஒருவருக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Oh, we adore you, we love you, Lord. We kiss your feet. துதி உமக்கே, your presence and praise you, Holy Spirit. கனம் உமக்கே, ரெண்டு கரங்களை உயர்த்தி we love you, Lord. We glorify you. We lift your name above all the names. வாயினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிறார் அல்லவா நீ. உடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீர் மனிதர் அல்ல, போய் சொல்லுவதற்கு மனமாற மனுபுத்திரரும் அல்ல. Your God. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல. உணர்ந்து பாடுங்க. எத்தனை மனிதர்கள் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா. உடைக்கிறதற்காக நன்றி. மறவேனையா, துதி உமக்கே, கனம் உமக்கே. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தோடு ஒன்று இணையக்கூடாதபடி தடுக்கிற எல்லா விதமான கிரியைகளை அபத்தம் பண்ணுகிறேன். உமக்கே,
take all the glory. You take all the honor. இப்போ வலது கரத்தை உயர்த்தி, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி புரியவில்லை. சொல்லுவோம், ஏன் என்னை ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தி அரியணை. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அரியணை உண்டு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை அரமணி சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவே, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீங்கும் தயவு. என்ன தேடி வந்த அபிஷேகம், எனக்கு மேல உயர்ந்த ஒரு செங்கோல், ஒரு கொம்பை உயர்த்துகிறீர். அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. உங்களுடைய வாய்கள் நிறைய அப்படியே துதிகள் ஏறிடுங்க பார்க்கலாம். என்னுடைய துதிகளும் உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேரட்டும். அது தூபம் போல இருக்கிற ஒரு அரோமாவை போல மாறட்டும். உன்னுடைய சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே நீடிய வெளிச்சமாக, நித்திய வெளிச்சமாக உங்களுக்கு முன்பதாக போவார். அவர் நட்டாற்றுகளை கைவிடுகிற தெய்வம் அல்ல, முடிவு பரியந்தம் உங்களை நடத்துகிறவர். எதை ஆரம்பித்தாரோ அதை முடிவு பரியந்தம் நடத்துகிறவர். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, தாவீது ஒரு காட்டுக்குள்ள அவனுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அவனுக்கு வாய்களை திறந்து ஆராதிக்க தெரியும். யோசேப்புக்கு ஒன்னே ஒன்று தெரியும், உண்மையாக பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க தெரியும். அவனுடைய அண்ணமார்கள் அவனுடைய சட்டையை கிழித்து, பல வர்ண அங்கியை கிழித்து அவனை குழிக்குள்ள போட்ட பொழுதும் நிர்வாணமாக இருக்கிறான். அப்படியே கொஞ்சம் அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. கனவு காணுகிறவன் வருகிறான் என்று அவனை கிண்டல் செய்தார்கள். சிறைச்சாலைக்குள்ள எகிப்தியர்கள் கிட்ட விற்கப்பட்ட பொழுதும் போத்திபார் மனைவி அவருடைய சட்டையை கிழித்து தவறான குற்றச்சாட்டை யோசேப்பு மேல வைக்கிறாள். அங்கேயும் அவனுடைய சட்டை கிழியப்படுகிறது, நிர்வாணமா இருக்கிறான். ஆனால் பார்வோன் கடைசியில வந்து 12 கற்களுள்ள ஒரு ராஜ வஸ்திரத்தை யோசேப்புக்கு போட்டு, இந்த தேசத்திற்கு நீதான் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வஸ்திரம் ஒருவேளை கிழிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதே போல நிர்வாணமாய் இருந்தார். நிர்வாணமாய் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார்.
உங்களுக்கும் எனக்கும் ராஜ வஸ்திரத்தை கொடுக்க 2 கரங்களை உயர்த்தி, we love you Holy Spirit. எங்களை உம்மோடு கூட இணைக்க, உம்முடைய சாயலை பெற்றிருக்கிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. நித்திய வாழ்வு எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உம்முடைய சமூகத்திற்குரியவர்கள். உமக்கென்று எங்களை தெரிந்தெடுத்து எங்க மேல உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்கிற முத்திரையை போட்டதற்காக நன்றி. நன்றி 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 நன்றி. லபா ஷந்த ரோபோகா ஹடியாண்டன மமாரா டெலிரிபி. Thank you Jesus. உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்? 2 கரங்களை உயர்த்தி, உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்க, நம்புங்கப்பா பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. 2 கரங்களை உயர்த்தி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. என்னுடைய உதடு புதிய பாடல்களால் நிரப்பற்றும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்க, என்ன நம்புங்க, இந்த ஒரு விஷயம் என்ன நம்புங்க. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. வெள்ளியை புடமிடும், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் சொந்தமானே பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சொந்தமானே. உம்மை பாடாத, உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். I want to soak in your love, Lord. ஆராதிப்பே, இன்னும் ஆழமாய் போக விரும்புகிறேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை
1000 நாளை பார்க்கிலும் உடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நிமிடம் நல்லது. ஒரு செகண்ட் உடைய சமூகத்தில் இருக்கிறது நல்லது. உடைய 2 கரங்களை உயர்த்தி, சோர்ந்து போனாலோ நான் உம்மை மறக்க மாட்டேன், சோகமானாலோ உடைஞ்சு போனாலோ எல்லாரும் சொல்லுங்க, நீங்க இல்லாம வாழ மாட்டேன் என் இயேசு. இப்ப உங்களுடைய சத்தம் மாத்திரம், நீங்க இல்லாம வாழ மாட்டேன், நீங்க இல்லாம வாழ மாட்டேன். நீங்க இல்லாத வீடு வேண்டாம், நீங்க இல்லாத ஆஸ்தி வேண்டாம். ஒரு பட்டாம்பூச்சி போல உம்மை சுற்றி வருகிறேன், நீங்க இல்லாம வாழ மாட்டேன். இந்த வருஷம், இந்த மாதம் உம்முடைய பிரச்சனை இல்லாத காணான் வேண்டாம், உம்முடைய பிரச்சனை இல்லாத ஆசீர்வாதம் வேண்டாம். நீங்க இல்லாம வாழ மாட்டேன், இயேசு இல்லாம வாழ மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை, without you I cannot even imagine my life. நீங்க இல்லனா ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. Without your grace I'm zero, Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Hallelujah. கர்த்தர்கிட்ட பேசிட்டே இருக்கிறவன் அவனுக்கு வேற எந்த சத்தமும் கேட்கவே கேட்காது. ஆனால் கர்த்தர்கிட்ட பேசாதவன் எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டே இருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தர்கிட்ட பேச பேச உலகத்துடைய குரல் உங்களுக்கு அடைக்கப்படும், கர்த்தருடைய குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஏன்னா அவருடைய ஆடுகள் நீங்க. என்னுடைய ஆடு என் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். கேட்டனால தான் இந்த நாளில் உங்களை எழுப்பி உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. முடிவு பரியந்தம் உங்களை நடத்த வல்லவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். அந்த பாடலை குயிக்கா சேர்ந்து பாடுவோம். தலைக்கு மேல கரங்களை தட்டி தளர்ந்து போன கால்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநாட்டி மான் கால்களை போல நீர் ஆக்குகிறீர். ஓ காஷாட்டலர மஷலர மமா மமா. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க முட்டியில கை வைத்து, ஆண்டவரே இந்த முட்டி மான் கால்களின் போல ஆகட்டும்னு சொல்லுங்க. சுகர் வராது, டயபிட்டிஸ் வராது, லுக்கேமியா வராது, முட்டி வலி வராது, முழங்கால் வலி வராது. ஏனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல நான் புதிய பலன் அடையும், என் முட்டி சுகம் அடையும். ஹல்லேலூயா. இப்ப முட்டியை பிடித்து உங்க 2 கால்களை பிடித்து நீங்க பாட போறீங்க. ஹல்லேலூயா. 4 3 2 1. ஒரு புதிய வல்லமை எங்களுடைய முழங்கால் கீழே, எங்களுடைய பாதத்துல விரல்கள்ல எங்களை ஸ்திரப்படுத்த நிக்க வைக்கிறவர். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான் கால்களை முட்டி மான் முட்டி போல தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். கரங்களை தட்டி நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 எனக்கு ஒரு சந்ததியை நான்
பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. மரண பள்ளத்தாக்கிலும் ஓயாமல் வியாதியின் பாடுவேன் பள்ளத்தாக்கிலும் வறுமை பள்ளத்தாக்கிலும் நன்றி நன்றி. இப்ப நீங்க சொல்லுங்க, மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். புதிய பலனடைத்து உங்களுடைய முழங்கால்கள், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் உங்களுடைய கால் உயரமான இடத்துல கர்த்தர் வைப்பார். சொல்வேன். கடைசியா நன்றி 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 நன்றி. இந்த உயரத்தை என் கால் அடைய, என் கால் உயரமான இடங்களில் வைங்க. நன்றி நன்றி, சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவேன் நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை ஆராதிக்கிறது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது, எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். What a privilege to worship you Lord. காலை நேரத்தில் உம்மை வந்து உடைய சரீரமாக வந்து உடைய அவயங்களாக வந்து எங்களை சீர்படுத்துகிற இடம் இந்த இடம். உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்களுக்கு விரோதமாக இருக்கல அமலேக்கியர்கள், மீதியானியர்கள், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற இருள்கள், அந்தகார வல்லமைகள், எரிகோ கோட்டைகள், மந்தரத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா எரிகோ மதில்களை நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நீர் இடித்து ஒரு புதிய வழியை நீர் உண்டு பண்ணினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் உம்முடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். மீதியான பாகத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 90வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் இன்றைக்கு என் செய்திக்கு ஆதாரமாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 90:12 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. எங்களுக்கு போதித்தருளும், எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்போதான் எங்களுடைய இருதயம் ஞானமுள்ள இருதயம் என்று கருதப்படும். இந்த ஜெபத்தை மோசே செய்கிறார். ஏராளமான சங்கீதங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த ஒரு சங்கீதம் மாத்திரம், எல்லா சங்கீதங்களும் தாவீதை சார்ந்ததாக இருந்தாலும் இந்த 90வது சங்கீதம் மாத்திரம் மோசே எழுதின சங்கீதமாய் கருதப்படுகிறது. மோசே சொல்லுகிறார், இந்த உலகத்தில், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, இந்த உலகத்தில் யாரை ஆண்டவர் ஞானவான்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால், யார் இந்த உலகத்தில் வைசர் பர்சன் அப்படின்னு இந்த வேதம், இந்த பரிசுத்த வேதம் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களே யார் ஞானமாய் பிழைக்கிறார்கள், யார் ஞானம் உள்ளவர்கள் என்று இந்த வேதம் முத்திரை போடுது என்றால், those who know to number their days, அவங்களுடைய நாட்களை யூஸ் பண்ணக்கூடிய அந்த மனுஷர்களை பார்த்து தான் இந்த பைபிள் சொல்லுது, தே ஆர் வைசர். ஹல்லேலூயா. இதே இடத்துல இதே காலத்தை குறித்து எபேசியர் 5:15-16 சொல்லுகிறது, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல நடந்து கொள்ளும்படி நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களை போல நடந்து கொள்ளாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று
உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களுக்கும் காலத்துக்கும் ஞானத்துக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்தில் எங்கெல்லாம் காலங்கள் வருகிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவர் சீசன்ஸை பற்றி, டைமை பற்றி, டேட்டை பற்றி, நேரத்தை பற்றி சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் ஒரு ஞானத்தின் ஆவியானவர் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அநேக நாட்கள் நமக்கு கர்த்தர் தயவாய் கொடுத்திருக்கிறார். 2025 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு புதிய வருஷம் 2026 நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இதே சங்கீதம் 90 10வது வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் அவன் 80 வருஷத்தை அவன் அடைந்தாலும் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுடைய நாட்கள் that are very very short. Life is so short. அவன் 70 வருஷம் தான் அவனுக்கு மேக்சிமம். தன்னோட பலத்தின் மிகுதியினால் அவன் 80 வருஷம் வாழ்றான். அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்தாலும் மேபி அது அவனுக்கு ப்ரைட்ஃபுல்லாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் 25வது பிறந்த நாளை கொண்டாடலாம், சில நேரங்களில் 60வது பிறந்த நாளை கொண்டாடலாம், 40வது பிறந்த நாளை கொண்டாடலாம். இல்லை நீங்கள் என்ன ஆனிவர்சரி எந்த வருஷத்தை நீங்கள் கொண்டாடினாலும் நம்ம கொண்டாடும் போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஓ எனக்கு 40 இயர்ஸ், எனக்கு 45 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படி நினைக்கக்கூடாது. இன்னும் எனக்கு ரிமைனிங் இத்தனை வருஷங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? ஹல்லேலூயா. இத்தனை வருஷங்களை நான் முடிச்சிட்டேன், ஒன்றுமே நான் சாதிக்கலை, தேவனுக்காக நான் எதையுமே செயல்படலை, இன்னும் இத்தனை வருஷங்கள், ஒருவேளை 55 வருஷங்கள் இருக்கும்னா இன்னும் ஒரு 15 வருஷங்கள் தான் எனக்கு ராவாக இருக்குது. 70 வயசுக்கு இன்னும் 15 வருஷங்கள் தான் இருக்கு. நான் இன்னும் என் ஆண்டவருக்காக நான் எதை செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தான் ஒரு ஞானமுள்ள மனுஷன் அவன் சிந்திப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கு பர்த்டே வருதுன்னு யாருக்கும் தெரியல, ஜாலியாக கேக் வெட்டிட்டு அதுவும் ஒரு செலிப்ரேஷன் டே, தட்ஸ் இட். எதுக்கு ஆனிவர்சரி வருதுன்னு தெரியல, எதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு இவ்வளோ அழகான குடும்ப வாழ்க்கையை ஒவ்வொரு வருஷமும் கூட்டி தருகிறார் தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக வேண்டும் என்றால் just number your days. ஹல்லேலூயா. இங்கே மோசே அவனுடைய வாழ்க்கை பார்க்கிறான். வனாந்திரத்தில் இருக்கும்போது அவன் கூட டிராவல் பண்ணிட்டு வந்தவங்கெல்லாம் திடீர்னு மறைச்சிடுறாங்க. ரொம்ப பலம் உள்ளவர்கள்லாம் வியாதி வருது, வேதனை வருது, டக்கு டக்குன்னு மறைச்சு போகும்போது அவன் இந்த வார்த்தையை பயத்தோடு அவன் எழுதுகிறான். ஓ, வாழ்க்கை என்பது மிக குறுகினது. இந்த குறுகின வாழ்க்கைக்காகவா இவ்வளவு கசப்புகள், இவ்வளவு ஆங்காரங்கள், இவ்வளவு வைராக்கியங்கள்? இந்த குறுகின வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்கள் காலங்கள் எப்பொழுது தோன்றினது, யார் இதை படைத்தார் என்று பார்ப்போமானால் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் உண்டாயிற்று. தட் இஸ் வேர், அங்கேதான் முதலாக நாள் என்கிற வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கிறது? ஆண்டவர் மேலே இருந்து இந்த உலகத்தை பார்க்கிறார். பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் so empty, it was so undisciplined, ஒழுங்கின்மையாக இருந்தது, அது வெறுமையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த எம்டி லைஃப்பில், அந்த வெறுமையாய் ஒழுங்கின்மையாக இருந்த அந்த பூமியில் வேதம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இருள், அது சர்ஃபேஸ் ஃபுல்லாக இருளாக இருந்தது, இருள் அது பூமியை நிரப்பி இருந்தது. அப்பந்தான் தேவ ஆவியானவர் அதன் மீது அசைவாடினார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடின உடனே the first miracle that happened, என்ன நடந்தது? வெளிச்சம் உண்டானது. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு வருகிறாரோ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முதல் அற்புதம் என்ன தெரியுமா? ஐயோ, நம்மளுடைய வாழ்க்கையில் இருள் மறைகிறதை பார்க்க முடியும். ஆமென்.
பல நாட்களாக என்னால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது மாதிரியே இருக்கிறது. என்னால் ஒரு கிளாரிட்டி இல்லை. என்னோட லைஃப்பை குறித்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருக்கு, இருளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரோடு நீங்கள் நடக்கும்போது முதலாவது உங்களுக்கு கிடைப்பது வெளிச்சம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருள் மறைகிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் நம்மளுடைய காலங்களை, சமயங்களை அப்படியே பார்க்க முடியாதபடிக்கு அதை இருளாக்கி டார்க்காக்கும் போது அந்த கிளாரிட்டி பாருங்க, இருட்டில் ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்ன செய்யறோனே தெரியாது. நம்ம முன்னாடி என்ன இருக்கு, ஆபத்து இருக்கா, இல்ல நன்மையான நாட்கள் இருக்கா, இல்ல ஆபத்தான நாட்கள் இருக்கா, என்ன சீசன் எனக்கு முன்னாடி இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. அப்போதான் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரை, இந்த டார்க்கஸ்ட் பீரியட்ல, இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல எனக்கு நீங்க வேணும்பான்னு சொல்லும் போது the first miracle that happened in your life is light. Hallelujah. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். சில இருள் நிறைந்த நாட்கள்ல நீங்க கடந்திருக்கலாம். 2025 வரைக்கும் பயங்கரமான இருள்ல உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம். கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல போயிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு இருந்தபோது அந்த மகள் சொன்னா, அக்கா நான் வந்து மெடிக்கல் ட்ரை பண்ணி, என்னோட அம்மா அப்பா நீ வந்து மெடிக்கல் லைன் தான் போகணும், நீ டாக்டர் தான் ஆகணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதின, ரிசல்ட் வந்தது, நல்ல மார்க்ஸ் எடுத்தேன், பட் ஸ்டில் நான் நீட்ல நல்ல மார்க் எடுக்கணுமே சொல்லிட்டு நான் அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் நீட்ல ஸ்கோர் பண்ணவே முடியல. ஒரு வருஷம் முடிந்தது, அடுத்த வருஷமும் நான் அதே நீட்ல படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாங்க. இப்போ பயம் வந்துருச்சு, ஐயோ அவங்களாம் இப்போ 3rd இயர் போகிறாங்க, நான் இன்னும் காலேஜே ஜாயின் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இது எனக்கு ஒத்து வராதுன்னு நான் இதை விட்டுட்டு திரும்பி போய் நான் இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு பிடிச்சது, நான் எப்படியாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஆனால் எனக்கு கிடைச்சது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் கிடைச்சது. இது நான் போகிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகலை, என்விரான்மெண்ட் செட் ஆகலை, எனக்கு காலேஜ் பிடிக்கல. இப்போ மோர் தென் 6 months நான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் முடிஞ்சிடுச்சு, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கவே இல்லைன்னு அழுகிறா. ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், லைஃப்பில் எல்லாமே இப்படி இருளாவே, கிளாரிட்டி இல்லாமல், ஃபோக்கஸ்டு இல்லாமல், ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் நாட்கள் இன்றைக்கு பிசாசு எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறான். சில பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு இன்றைக்கு உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும், நீ இந்த எக்ஸாமை மெதுவாக உட்காந்து பண்ண, அதை செய் இதை செய்யன்னு, ஒரு வருஷம் தானே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீணடிக்க வைக்கிறான். ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் கர்த்தரில் ஏராளமான திட்டங்கள் அவனுக்காக காத்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 25, 26, 27 படித்து பாருங்கள். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஒருவேளை என் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்குக்கா, என்னை விட சின்ன பிள்ளைங்கள்லாம் மேலே போயிட்டு இருக்கிறாங்க, படித்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, ஆனால் நான் ஏதோ ஒரு வேலைக்காக இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை போலவே இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து விட்டது. நான் குழந்தை பாக்கியத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவரை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை உங்கள் காலங்களை இழந்தவர்களாக, நேரங்களை இழந்தவர்களாக இங்கே நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தின் பலனை திருப்பி அளிக்கிற வல்லமை அவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கும் போது வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பச்சை புழு இதெல்லாம் எதை சாப்பிடும்? புல்லை தானே சாப்பிடும் இல்லையா? புல்லை சாப்பிடும், செடிக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, அது சாப்பிட்டது புல்லை இல்லை, அது சாப்பிட்டது ஏதோ ஒரு செடியை இல்லைம்மா, அது சாப்பிட்டது உன்னுடைய காலங்களை, விலையேற பெற்ற உன் நாட்களை. பின்பாக ஒரு அசுத்த ஆவி அங்கே செயல்பட்டது. அது ஏதோ உன்னோட படிப்பை வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், கல்யாணத்துக்காக நான் வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் மறைவிடமாக நம்மளை அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு ஏதோ ஒரு அசுத்த ஆவி வெட்டுக்கிளிகளின் வேஷத்துல ஏதோ என் வாழ்க்கையில சும்மா படிப்புக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், அது பாட்டுக்கு புல்லதான திங்குது, செடியதான திங்குது. இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற இப்படி
இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் ஏதோ படிப்பை அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை உங்களை விட்டு எடுத்து போடவில்லை, விலையேற பெற்ற உங்கள் நாட்களே உங்ககிட்ட இருந்து திருடிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதாவது புல்ல திங்குது, செடியை திங்குதுன்னு நீ அசால்ட்டா இருக்காத. அது எதை தின்னுட்டு இருக்கு? வருஷங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. You are wasting your years, precious years. 70 வருஷம் தான். அதுக்குள்ள நம்ம இந்த உலகத்தில் எதை சாதிக்கிறோமோ, தேவனுக்காக நம்ம எந்த அளவுக்கு ஓடுகிறோமோ, நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், துரிதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் இந்த உலகத்தில் காலம் தான் மிக மிக வல்லமை உள்ளது, நேரம்தான் மிக மிக வல்லமை உள்ளது. ஒரு மனுஷன் காலத்தையும் நேரத்தையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இழந்த பணத்தை மீட்டெடுக்கலாம், இழந்த சுகத்தை மீட்டெடுக்கலாம், ஆனால் விலையேற பெற்ற காலத்தின் வல்லமையை ஒரு மனிதனாலும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் காலத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு வல்லமை இருக்குமானால், வருஷங்களை திரும்ப தருகிற வல்லமை இருக்குமானால், இள வயதின் பலனை வாழ வயதின் கழுகை போல நம்மளுக்கு ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு வல்லமை இருக்குமானால், அது இயேசுவின் வல்லமை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஆமென். அததான். ஆனா அந்த ஆண்டவரும் அவரை எந்த வல்லமையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவரும் ஒரு மனிதனோடு அவர் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அவர் எதை உபயோகப்படுத்துகிறார் என்றால், மனிதன் காலத்திற்குள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்பதை அவர் அதை ரொம்ப உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அததான் யோவான் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லி இருக்கிறார். ஓ, பகல் நேரம் இருக்கும் போதே என் தேவ ராஜ்யத்திற்குரிய திட்டங்களை நான் செய்ய வேண்டும், ஏனென்றால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. The darkest times are coming. ஒருவரும் அதில் கிரியை செய்ய முடியாது. ஓ, இன்றைக்கு பகல் இருக்கிறது, இன்றைக்கு வெளிச்சம் இருக்கிறது, உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது தேவனை தேடும்படி. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாசம் செய்த போது அவர் காலத்திற்குள் கட்டுப்பட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஓ, நான் சீக்கிரம் போய் ஊழியம் செய்யணும், நான் போட்ல ஏன் தூங்குறேன், நான் போய் அங்க சமாரியா ஸ்திரியை பார்க்கிறேன், அப்புறம் கலிலேயால ஒரு மீட்டிங் நடத்துறேன், அங்க போறேன், இங்க போறேன், டயர்ட் ஆயிடுது, ஆனா டிராவல் பண்ணும்போதே தூங்கிட்டு போறேன், போட்ல எல்லாம் தூங்கிட்டு போறேன். ஏன் நான் இப்படி உழைக்க வேண்டும்? பகல் நேரம் இருக்கும் போதே நான் உழைத்தாக வேண்டும், ஏனென்றால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத the darkest times are coming. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசுவை நம்ம தேட வேண்டும்னு நினைச்சாலும் தேட முடியாது. ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மளுக்கு கிடைக்காத, கண்ணுக்கு எட்டுப்படாத ஒரு நாட்கள், இருளின் நாட்கள் வருகிறதுன்னா, ஆண்டவர் கூட அந்த காலத்துக்கு, when he was a man, அவர் ஹியூமனா இருக்கும்போது காலத்துக்கு கட்டுப்பட்டு உழைத்து கொண்டே இருந்தார், ஓடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. யாதியாகமம் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இருளை அப்படியே just he separated it, அப்படியே தனியா பிரிச்சுட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சத்தை உண்டாக்கி அதுக்கு பகல் என்று பெயரிட்டார். பகலையும் இரவையும் அவர் வெவ்வேறாக பிரித்தாராம். ஆகாய விரிவில் சுடர்களை உண்டாக்கினார். எதற்காக சுடர்கள், எதற்காக ஸ்டார்ஸ், எதற்காக சில பிளானட்ஸ், அதெல்லாம் ஆண்டவர் எதுக்காக உண்டாக்கினார்னா, இவைகள் தான் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்கு அடையாளங்களாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. அப்போ வானத்துல ஸ்டார்ஸ் தோன்றுது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வானத்திலே பார்த்துட்டு இருக்கிற சயின்டிஸ்ட் ஏராளமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வானத்தில் பார்த்து பார்த்து சில மாற்றங்கள் வரும்போது, ஓ, இப்படிப்பட்ட அடையாளங்கள் வானத்தில் தோன்றுதா, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு உடனே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போது அந்த காலத்தில் ஞான சாஸ்திரிகள் இருந்தார்கள். அவர்கள் வானத்தை பார்த்து, அவர்களுடைய ஆராய்ச்சிக்காக வானத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது, சுடர்களை பார்த்து கொண்டு இருக்கும்போது, திடீரென்று ஒரு அப்நார்மலான, யூஸ்வலாக இல்லாத, நடைமுறையில் இல்லாத திடீர்னு ஒரு சுடர் வானத்தில் தோன்றுவதை பார்த்தார்கள் ஞான சாஸ்திரிகள்.
இந்த நட்சத்திரம் ஐயோ இது எப்பவும் தோன்றுகிறது மாதிரி இல்லையே, இது ஏதோ ஒரு வித்தியாசமான நட்சத்திரமா இருக்கிறதே என்று சொல்லி அதை பார்த்து அதை பிடித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதன் மீது தங்களுடைய கண்களை வானத்தின் மீது பதிய வைத்தார்கள். இது என்னோட நார்மல் டேஸ் மாதிரி இல்லை, இந்த ஒரு சுடர், இந்த ஒரு ஸ்டார் வானத்தில் தோன்றி இருக்கிறதே, இது ராஜாக்கள் பிறக்கும் போதுதான் இது தோன்றுகிற நட்சத்திரம். இது உலகத்தில் ஒரு பெரிய ரட்சகர் பிறக்கும் போதுதான், உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மை வரும் என்றால் தான் இப்படிப்பட்ட ஸ்டார் தோன்றும் என்று அந்த ஸ்டாரை என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. ஃபாலோ பண்ண இடையில ஏரோதுங்கிற ஒரு ராஜாவை மீட் பண்றாங்க. அவன் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான். நீங்க போயிட்டு இருக்கிறது தப்பான வழி, ஐயோ நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பயப்படுத்துறான். அவன் இவங்களை நெகட்டிவா வழி நடத்த பார்க்கிறான். பட் இந்த ஞான சாஸ்திரிகள் என்ன செய்தாங்கன்னா, தங்களுக்கு கிடைத்த அடையாளத்தின் மீது, அந்த சாட்சியின் மீது தங்களுடைய கண்களை பதிய வைத்து போய்கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் திடீர்னு ஆண்டவர் சில அடையாளங்களை உங்களுக்கு காண்பிப்பார். திடீரென்று சில காரியங்கள், நன்மைகள் உங்கள் வீட்டிற்கு வரும். சில நேரங்களில் பரத்திலிருந்து ஆண்டவர் தான் என்னை இன்னைக்கு தொட்டார், ஆண்டவருடைய வார்த்தையே இன்றைக்கு எனக்கு நேராக வந்தது என்ற ஒரு பயங்கரமான ஷியோரிட்டி உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது அதை அசட்டையா எண்ணாதபடிக்கு இந்த ஞான சாஸ்திரிகளை போல, இது என்னுடைய மற்ற நாட்களை போல அல்ல, இது நான் ஏதோ ஒரு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிற நாட்கள், இதற்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற அந்த ஞானமுள்ள இருதயம் நமக்கு கிடைக்கும் போது, எத்தனை ஏரோதுக்கள் நம்மளுடைய நடுவில் வந்தாலும், நம்மளுடைய பாதையில் எத்தனை நெகட்டிவான பேர் வந்தாலும், எத்தனை திசை திருப்புகிற மனிதர்கள் வந்தாலும், ஐயோ அந்த ஆலயத்திற்கு ஏன் போகிறா, என்ன நடந்தது, உன்னை அங்க போய் தான் இப்படி ஆயிடுச்சு, இப்படி எப்பேற்பட்ட நெகட்டிவ் வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் வந்தாலும், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த பரத்திலிருந்து வந்த சுடர் உண்மையாயிருக்குமானால், உங்களை வழி நடத்துமானால், அது நிச்சயமாகவே ராஜாவுக்கு நேராக உங்களை அழைத்து செல்லும். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களை இன்றைக்கு எதின் மேல் பதிய வைத்திருக்கிறோம்? ஏரோதின் மீதா, அவனுடைய பயமுறுத்துகளின் வார்த்தைகளின் மீதா, நெகட்டிவான வேர்ட்ஸ் மீதா? இல்லை, என் தேவன் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். என் தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாங்கள் அநேக நேரம் எங்களோட விசுவாசிங்க கிட்ட நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், சுவிசேஷத்தில் ரொம்ப எஃபெக்டிவான சுவிசேஷம் என்ன சிஸ்டர், உங்கள் சாட்சியை மற்றவங்க கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்குமே நடந்திருக்காது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அனுபவத்தின் வழியாய் கர்த்தர் கடந்து சென்று நம்மளை கூட்டி சென்றிருப்பார். ஒவ்வொரு பாடுகளின் வழியாய் கூட்டி சென்று அதில் வெற்றி எடுக்க வைத்திருப்பார். ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு உன்னத வல்லமையை நாம் உணர்ந்திருப்போம். அந்த வல்லமையை ஒரு நாளும் நாம் மறந்து போகவே கூடாது. அதுதான் வானத்தில் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சுடர். ஹல்லேலூயா. அந்த ஸ்டாரை, அந்த சாட்சியை நம்ம இறுக்க பிடித்திருப்போமானால், நான் ஒரு நாள் குழியில் இருந்த போது, நான் ஒரு நாள் கேட்பாரற்று படுக்கையில் கிடந்த போது, என் தேவனின் வலக்கரம் அல்லவா என்னை தொட்டது, அவருடைய வல்லமையை நான் உணர்ந்தேனே, அந்த வார்த்தையின் காதுகளில் வந்ததே, அதற்கு பிறகு அல்லவா எனக்கு சுகம் கிடைத்தது, நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை அல்லவா. இப்படி அநேக சாட்சிகள் உங்களுக்கு நடந்திருக்கும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கிற அந்த ஸ்டார். அதை நம்ம பிடித்து கொள்வோம் என்றால், நம்ம உலகத்தில் எத்தனை ஏரோதுக்கள் நடுவில் வந்தாலும், எத்தனை ராஜாக்கள் வல்லமைகள் நம்மளை சங்கரிக்க பார்த்தாலும், எதுவும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அது நம்மளை கரெக்டாக ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தே ஆகும். ஜீவ வழியை நாம் நிச்சயமாக அடைந்தே ஆவோம். எத்தனை போராட்டங்கள் நடுவில் வரட்டும், எத்தனை அவமானங்கள், நிந்தைகள் வரட்டும், கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த வழியை, கர்த்தர் உங்களை ஆழமாய் தொட்ட தனிப்பட்ட அந்த அனுபவத்தை பிடித்து கொள்ளுங்கள். அடிக்கடி ப்ரொக்ளைம் செய்யுங்க, கர்த்தர் இப்படி அல்லவா என்னை ரட்சித்தார், என் குடும்பத்தை இந்த நிலைமையில் இருந்தல்லவா தூக்கி எடுத்தார், இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தல்லவா கர்த்தர் என் ஜீவனை மீட்டார். சொல்ல சொல்ல சத்துரு ஓடியே போய் விடுவான். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். சங்கீதம் 24 கடைசி
வசனங்களை வாசித்து பாருங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. ஓ, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ராஜாவை தேடி வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு மனவாட்டியா இந்த சபை ஒரு ராஜாவின் வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிற அந்த சுடரை காலங்களையும் நாட்களையும் கர்த்தர் அடையாளப்படுத்தும்படிக்கு நம்மளுக்கு பரத்திலிருந்து சில அடையாளங்களை கர்த்தர் காண்பிப்பார். அதை பிடித்து நேர்வழியாய் அதில் மாத்திரம் நம்மளுடைய கண்களை பதிய வைத்து நேர்வழியாய் நாம் நடப்போமானால், ஓ ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன் நமக்கு முன்பாக அவர் சிங்காசனத்தில் எழுந்து நம்மை வரவேற்கிறவராக நின்று கொண்டிருப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பிடித்திருக்கிறது ஒரு ஜீவ மார்க்கம். அது தோல்வியின் மார்க்கம் அல்ல, அது ஏரோதின் வார்த்தைகளுக்கு பயப்படுகிற மார்க்கம் அல்ல, அது என்னை ராஜாவின் இடத்தில் கொண்டு சேர்க்கிற மார்க்கம். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் இந்த சாட்சியை மறந்துடுறோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த அந்த சுடரை மறந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அடையாளம் இருந்தது, அதை மறந்துடுறோம். அதனாலதான் நிறைய தோல்விகள். ஹல்லேலூயா. லூக்கா 19வது அதிகாரம் 41, 42, 43 சொல்லுகிறது. ஆண்டவர் 2 இடத்துல தான் பைபிள்ல அழுதார். ஒன்று, தன்னுடைய நெருங்கிய நண்பன் லாசரு இறந்து போன போது அவர் மனமுடைந்து அழுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா 19வது அதிகாரத்துல அவர் ஒரு எருசலேம் நகரத்துக்கு முன்பாக அவர் வந்து சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், பாருங்க, நாள் வருகிறது, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு வானத்திலிருந்து நான் ஒரு வல்லமையை அனுப்பினேனே, அதனால நீங்க தொடப்பட்டீங்களே, உங்க குடும்பம் மீண்டு வந்ததே, அந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் எருசலேம் நகரமே, உன்னை சந்திக்கும் இந்த காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் இதோ எதிரிகள் உன்னை வளைந்து கொண்டு உன்னை சூழ மதில் போட்டு உன்னை நெருக்கிட்டாங்கப்பா. இன்றைக்கு நிறைய நெருக்கம். ஏன்? உங்களை சந்திக்க தேவன் வந்தார். சில வல்லமைகள் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு நேராக வந்தது, சில வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்தது, குடும்பங்களை உயிர்ப்பித்தது, அதெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு சமாதானம் இல்லை. வேதம் சொல்லுது, சமாதானத்தை நான் உனக்கு கொண்டு வந்து வாசலில் நிற்கும் போது அதை நீ அசட்டை பண்ணியே. எருசலேம் நகரமே, இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கு பிசாசு உங்களை சூழ வலை போட்டு என்ன செய்வதென்று தியங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு ஒரு இரக்கத்தின் தேவன் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அழகாய் பாடினோம், என் இயலாமையில் நீ செயல்படுவீர். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷனை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி, இந்த மனுஷனை குறித்து படிக்கும்போது அப்படியே இருதயமெல்லாம் அப்படியே குளிர்ந்து விட்டு எரிகிறது. அவனுக்கு வந்த சீசன்ஸ், நல்ல நேரங்களை, அவனுக்கு கிடைத்த சந்திக்கும் காலத்தை அவன் எவ்வளோ அழகா யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் இவனை குறித்து அழகாக அந்த ஹிஸ்டரி படிக்க ஆசையாக இருக்கும். பாருங்க, இவன் யோசேப்பு, இவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஃபுல்லாகவே இவனுக்கு டார்க் டைம்ஸ் தான். இவனுக்கு நல்லதே நடக்கலை. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் கீழே குழியில் தள்ளப்பட்டான். அடுத்தது ஒரு எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறான். ஆனால் இவன் யாருக்கு ரொம்ப உண்மையாக இருந்தாங்களோ அவங்களே இவனை முதுகில் குத்தி இவனை ஜெயிலில் போடுறாங்க. அப்படியே கிடக்கிறான். அப்போது இவனுக்கு ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் இவனுக்கு அங்கே இருள் நிறைந்த இடமா, அது ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் ஒன்றுமே தெரியல. பட் ஒரு நாள் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அது என்ன சொப்பனம் என்றால், மாடு, 7 கொழுத்த மாடு நதியிலிருந்து ஏறி வருகிறது, புல்லை மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பின்பாகவே அடுத்த மெலிந்த அவலட்சணமான கேவலமான தொய்ந்து போன அடுத்த 7 மாடுகள் ஏறி வருகிறது. ஏறி என்ன செய்தது, இந்த கொழுத்து இருக்கிற இந்த மாடுகளை தின்று போட்டது. ஹல்லேலூயா. இதுல என்ன ஆச்சரியம்
ஆச்சரியம் அப்படின்னா, இவ்வளோ கொழுத்த ஃபுட்டு உள்ள போனதுக்கு அப்புறமும் பார்வோன் எங்கே பிரமித்து கலங்கி திகைத்து நிற்கிறான் என்றால், இவ்வளோ ஒரு ஆகாரத்தை கொழுத்த மாடை உள்ள தின்னதுக்கு அப்புறமும் அது முன்பு எப்படி அவலட்சணமாய் கேவலமாய் இருந்ததோ அதே போல மெலிந்த உடலோடு மெலிந்த அவலட்சணமான தோற்றத்தோடே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. திரும்ப அவன் படித்துக் கொள்கிறான். திரும்ப 7 செழிப்பான கதிர்கள் வருகிறது. அதற்கு பின்பாகவே காஞ்சு போன ட்ரையான திரும்ப 7 கதிர்கள் முளைக்கிறது. இந்த காஞ்சு போன ட்ரையான கதிர்கள் செடிகள் செழுமையான செடிகளை விழுங்கி போடுகிறது. ஹல்லேலூயா. இந்த சொப்பனம் பார்வோனுக்கு அவன் கண்டவுடன் அவன் எந்திரித்து நிற்கிறான். அவன் ஆத்துமா கலங்குகிறது. தியங்கி போய் அவன் எல்லாரையும் கூப்பிடுகிறான். அந்த தேசத்தின் மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கள்னு சொல்லும்போது ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது அவனுக்கு செய்தி வருகிறது, இதோ சிறைச்சாலையில் இருளில் கிடங்கில் ஒரு மனுஷன் கிடக்கிறான், அவனுக்கு இதன் அர்த்தம் தெரியும் என்று சொல்லப்பட்டவுடன் இருளில் இருந்த மனுஷன், சிறைச்சாலையில் இருந்த மனுஷன் ஒரே இரவிலே அவன் கைகள் தூக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் ஷேவெல்லாம் பண்ணிட்டு வஸ்திரமெல்லாம் மாற்றப்படுகிறது. போய் ராஜா முன்பாக நிற்கிறான். ராஜா இந்த சொப்பனத்தை அவன் கிட்ட சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், ராஜாவே, நீங்க கண்ட சொப்பனம் ஏதோ மாட்டை குறித்தோ செடியை குறித்தோ அல்ல, ஏதோ அனிமல்ஸ் குறித்தோ பிளான்ட் குறித்தோ அல்ல, மாட்டை குறித்து அல்ல, அது கதிர்களை குறித்து அல்ல, அது தேசத்தின் காலங்களை குறித்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பார். சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஓ, என்னுடைய பிள்ளையை குறித்து, எனக்கு வரப்போகிற வேலையை குறித்து, எனக்கு நடக்க போகிற திருமணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கெல்லாம் மேலான உன்னுடைய விலையேற பெற்ற காலங்களை குறித்து நான் உனக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான், ராஜாவே, முதல் 7 வருஷம் ரொம்ப செழுமையா இருக்க போகுது, பலத்தின் மிகுதியாய் தேசம் செழித்திருக்க போகிறது. ஆனா அடுத்த ஒரு 7 வருஷம் வரப்போகிறது, அது மகா வறட்சியின் நாட்கள், கொடுமையின் நாட்கள், பஞ்சத்தின் நாட்கள். அந்த 7 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவன் அந்த மாடு அந்த கொழுத்த கன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு மாற்றமும் இல்லை இல்லையா? அதுக்கு தான் அவன் அர்த்தம் சொல்லுவான், இவங்கெல்லாம் ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு அடையாளமும் இல்லாதபடிக்கு அப்படி அட்டியோடு வேரோடு சாய்த்து பஞ்சத்தில் விடுகிற வருஷங்களா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 2 சொப்பனமும் இதே அர்த்தம் தான். ஏன் சில நேரங்களில் கர்த்தர் 2 தடவை ஒரே வார்த்தை வருகிறது? ஏன் 2 தடவை சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுடைய கதவுகளை தட்டுகிறது? ஏன் 2 தடவை ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த உறவு வேண்டாம்ப்பா? ஒரு தடவைக்கு மேலே சில வார்த்தைகள் நம்மளுக்கு வருமானால், ஒரு தடவைக்கு மேலே 2 முறை 3 முறை சில வார்த்தைகள் சில பாடல்கள் கன்ஃபர்மேஷனாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரானால் உடனே அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஓ, நான் ஏதோ ஒன்றை கர்த்தர் நான் செய்யும்படி எதிர்பார்க்கிறார், என்னுடைய ஜெபம் இப்படி இருக்கக்கூடாது, மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, இந்த ஃபர்டைல் சீசன்ல எல்லாம் நல்லா இருக்கும்போது சும்மா இருக்காதீங்க, ஒரு 5% 1% நீங்க சேர்த்தி வைங்க. அப்போ 100%ல 20% நீங்க சேர்த்தி வச்சுட்டே இருங்க. இது எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு இருளின் நாட்கள் வரும், ஒரு பஞ்சத்தின் நாட்கள் வரும், ஜெபிக்க முடியாத காலங்கள் வரும், கர்த்தரை தேட முடியாத காலங்கள் வரும். அப்போ நீங்க இந்த செழிப்பின் நாட்கள்ல கர்த்தருக்கு முன்பாக எப்படி பயத்தோடு இருந்தீங்களோ, எப்படி சேர்த்தி வச்சீங்களோ, எப்படி ஸ்டோர் ஹவுஸ்ல அந்த பண்டக சாலையில நீங்க சேர்த்தி வைத்ததெல்லாம் ஒரு நாள் ஆபத்து காலத்தில் நிச்சயமாக உங்களை கீழே விடாது, அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல சூழ்நிலைகள் வாய்த்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கேட்பதெல்லாம், இன்னும் ஜபங்களை சேர்த்தி வை மகளே, இன்னும் தான தர்மங்களை சேர்த்தி வை. நீ இந்த நாட்கள்ல, இந்த செழிப்பின் நாட்கள்ல உனக்கு பலன் மிகுதியாக இருக்கும் போது எதை சேர்த்தி வைக்கிறாயோ அதுவே பிற்காலத்தில் நிச்சயமாய் உனக்கு கை கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, SBI பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அதில் அக்கௌண்ட் இருக்கலாம், பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்கலாம், இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கலாம். ஆனால் ஒரு பேங்க் இருக்கிறது,
தட் இஸ் கால்ட் அ பிரேயர் பேங்க். ஹல்லேலூயா. அந்த பிரேயர் பேங்க்ல உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் நலமாயிருக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்க்க ஆரம்பிங்கள். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என்னுடைய சிறு வயதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லீவ் டேஸில் எங்கள் அப்பா டைம் டேபிள் போட்டு ஒட்டிடுவார். காலையில் 10 to 11 ஒரு ப்ரேயர் டீம் ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க கூட கம்பல்சரி நாங்கள் ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணலன்னா அடி அப்படி தான் விழும் எங்களுக்கு. அப்போ 10 எங்களுக்குலாம் ஆசையாக இருக்கும். வெளியில் சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனால் ப்ரேயரை முடிக்கிறதுக்கு 11:30 ஆகிடும். அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் போய் விளையாடுவோம். அப்புறம் லஞ்ச் டைம் இதுன்னு அதையும் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்பார். கரெக்டாக 3 மணிக்கு திரும்ப எல்லாரும், அப்போல்லாம் பைபிள் காலேஜ் பசங்கள்லாம் மேலே தங்கி இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 3 மணிக்கு எல்லாம் எவ்வளோ தூங்கினாலும் எல்லாம் எந்திரிச்சு வந்து ஒவ்வொரு பில்லராக பிடிச்சி தனி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. 3லிருந்து 4 மணி வரைக்கும் டெய்லி தனி ஜெபம் பண்ணணும். நாங்களும் மாட்டிக்குவோம். ஒரு பில்லரை பிடிச்சி தூக்கம் வந்தாலும் சரி, எதையோ ஒன்று ரவுண்டு வேற வருவார் எங்கள் அப்பா, நம்ம ஜெபிக்கிறோமா தூங்குறோமான்னு. அப்படியே 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டைமை பார்த்து ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. சில நேரங்களில் பிரசன்னத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், சில நேரங்களில் சோர்வோடு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் அந்த சின்ன வயசில் நாங்கள் ஜெப நேரத்தை விட்டதில்லை. திரும்ப 4 to 5 குரூப்பாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். 5 மணிக்கு தான் எங்களுக்கு அப்பாடன்னு இருக்கும். இப்படிப்பட்ட ஜெபித்த நாட்கள். ஆனால் இந்த ஜெபங்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய வாலிபத்தில் கை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அது வீண் போகவே இல்லை. உம்மோடு செலவிடுகிற ஒரு நிமிஷம் கூட அது வீண் போகவே போகாது. சில இந்துக்களாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இங்கெல்லாம் நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம்? அப்போல்லாம் அந்த ப்ரேயர் பேங்க் இருக்கு இல்லையா, ஜெபிக்க முடியாத நாட்கள் இருந்தது, கர்த்தரை விட்டு விலகின நாட்கள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் சிறு வயதில் எங்களை நடத்தின ஜெபத்தில் நடத்தின அந்த ஜெபங்கள் எங்களுக்கு கை கொடுத்தது. ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. எனக்கு காலேஜில் ஞாபகம் இருக்கு, குளிர் நிறைந்த அந்த பிரதேசத்தில் நான், என் சீனியர் அக்கா, என் கூட என்னோட ஃப்ரெண்டு காலையில் 5 மணிக்கு கம்பளி எடுத்துட்டு போய் ப்ரேயர் செல்லில் பாடல்களை பாடி எத்தனையோ நாட்கள் 5 மணிக்கு ஜெபித்திருக்கிறோம். அதெல்லாம் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது, இன்றைக்கு ஊழியத்தில் சோர்வுறும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் வேணாம் போதும்னு நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த ப்ரேயர் பேங்க்ல இருந்து தேற்றுகிற கரம் என்னை பலப்படுத்துகிறதே என்னால் பார்க்க முடிகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் உனக்கு பலன் கொடுக்கவே ஜெபம் தேவை. ஆபத்து காலத்தில் உனக்கு பலன் கொடுக்கவே பண்டக சாலையில் ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன? உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய அலைச்சல்கள். தேவனோடு செலவு பண்ணுகிற ஒரு நேரமும் அது வீண் போகவே போகாது. ஒரு நாள் யோசேப்பு பஞ்சம் மிகுதியாயிருந்த பொழுது தன்னுடைய பண்டக சாலை எல்லாத்தையும் திறந்தான். அங்கே உலகமெங்கும் பஞ்சம். ஆனால் இவனுடைய ஆத்துமாவோ வறட்சி அடையவே இல்லை. தேவனை உறுதியாய் பற்றி செழித்திருந்தான். வறட்சியான காலத்திலையும் செழித்தோங்கினான். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வறட்சியில் இருந்தாலும், நீங்கள் செழுமையில் இருந்தாலும், ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான். உங்களுக்கு முன்பாக பரத்திலிருந்து ஒரு சுடர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் செழிப்பின் நாட்களுக்குள் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அவனை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியானவர் நமக்கு வருவார் என்றால் நிச்சயமாகவே ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு இருப்பார். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவ ஆவியானவர் எனக்கு இருப்பார் என்றால், ஆவியானவர், அவர் பேர் ஞானத்தின் ஆவியானவர். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் ஞானமற்ற நாட்களை வீணடிக்கலாம். உங்கள் பிள்ளைகள் 24 மணி நேரமும் தூங்கி கொண்டு ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியானவர் என் வாழ்க்கையில் வாரும், ஞானத்தின் ஆவியானவர் என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு சுடராய் வாரும், என்னுடைய வாழ்க்கையில் அடையாளமாய் வாரும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஞானத்தின் ஆவியே என் மீது ஊற்றப்படும் அப்பா. நாட்களையும் காலங்களையும் உபயோகப்படுத்த எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.